பிரியாட ஏதோ பேசணும்னு சொல்லி உடனே கிளம்பி வான்னு சொன்ன. நானும் கிளம்பி இங்க வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நீ இன்றும் விஷயம் என்னன்னு சொல்லாம மணல்ல வரைஞ்சிட்டு இருந்தா எப்படி என்று சிவா சிலிப்புடன் கேட்டான். கடற்கரை மணலில் உட்கார்ந்து முகத்தை தொங்க போட்டபடி மணலில் கிறுக்குவதும் அழிப்பதுமாக இருந்த பிரியாவை கேட்க அவள் பதிலெதுவும் பேசாமல் இருக்க. ஏய் ரியா, இப்ப நீ சொல்ல போறியா இல்ல நான் கிளம்பட்டுமா? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு என்று சற்று எரிச்சலுடன் கேட்டவனை நிமிர்ந்து முறைத்தவள். போ, தாராளமா போ. உனக்கு நான் எப்படி போனா என்ன உனக்கு என்று கத்தியவளிற்கு கண்கள் கலங்கி உன் வேலைதான முக்கியம். குரலும் அப்படியே கம்மியது. அவளின் கண்களில் கண்ணீரை பார்த்தவன் பதறியவனாக பார்க்க ஒரு சிலர் அவர்களை திரும்பி பார்க்க. ஏய் ரியா, இப்ப என்ன சொல்லிட்டேன்னு அழற? நீ இப்படி அழறதை பார்த்தா மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. நான் தான் உன்னை ஏதோ பண்ணிட்டேன்னு நினைப்பாங்க. சிவா, ஓ, உன்னை யாரும் தப்பா நினைக்க கூடாது. ஆனா நான் அழறது உனக்கு பிரச்சினை இல்லல என்று சீரியவளை திகைப்புடன் பார்த்தான். பிரியா எப்பொழுதும் இப்படி அவனிடம் நடந்து கொண்டதில்லை. எப்பொழுதும் ஜாலியாக சந்தோஷத்துடனேதானிருப்பாள். மற்றவர்களிடமும் அன்பாகவும் பாசமாகவும் ரொம்ப மரியாதையாகவும் நடப்பவளும் கூட. ஆனால் இன்று அவள் அவனிடம் எரிந்து விழுந்தது ஆச்சரியமாக இருந்தது. திகைப்புடன் அவளை பார்த்தவன், அவள் இன்னும் அழ புரியாமல் தவிப்புடன் அவளை பார்த்தவன். பிரியா குட்டி, மாமா பாவம்டி. நீ எதுக்கு அழறன்னு சத்தியமா தெரியல. ஏதாவது சொன்னாதான தெரியும் என்று பரிதாபமாக பார்த்தவனை உறுத்து பார்த்தவள். முகத்தை பார்க்க பாவமாக இருக்க கண்களை துடைத்து கொண்டாள். சாரி மாமா, உன்னை ரொம்ப படுத்தரனர் என்றாள் கவலையாக. இல்லடா, நீ திடீர்னு அழறதுதான் கஷ்டமா இருக்கு. என்ன பிரச்சனை? எதுக்கு அவசரமா என்னை கூட்ட? நீ கூட்டதும் ஆபிஸை அப்படியே விட்டுட்டு வந்தேன். சிவா, ஏன் ஆபிஸையும் கூட்டு வந்திருக்கலாம் என்று சிரிப்புடன் கேட்க. சிவா பெரிதாக மூச்சு விட்டவன். நட்சத்திரக்குறி மொக்கை ஜோக்கர் டீ, வேற ஏதாவது சொல்லு, சிரிக்கிறேன். அதுவும் இப்ப வேண்டாம். முதலில் கூட்ட விஷயத்தை சொல்லு. சிவா, மர்மா, பயப்படாத, எல்லாம் நல்ல விஷயம்தான் என்றவளை மௌனமாக கவனித்தான். மாம்ஸ், அது வந்து என்று இழுத்தாள். அவள் அவனை மாம்ஸ் என்றால் ஏதாவது அவனிடம் தேவை என்றாலோ இல்லை காரியம் சாதிக்க வேண்டும் என்றாலோ இப்படி கூப்பிடுவாள். நட்சத்திரக்குறி வந்தாச்சு சொல்லுட. சிவா, நட்சத்திரக்குறி மாம்ஸ் நானா? நா மா ஹே இண்டு பேரிழும் நாம என்று திணறியவளை விசித்திரமாக பார்த்தான். அவன் சிரிப்புடன் அவளை பார்த்தவன். ஈ, என்னாச்சு? வாயில ஏதாவது சிக்கிருக்க? ஏன் இப்படி திணற? நம்ம 2 பேருக்கும் என்ன? சிவாப்ரியா எச்சிலை முழுங்கி தன்னை சமன்படுத்தி கொண்டவள் தொண்டையை செருமி கொண்டு கண்களை சில நிமிடங்கள் மூடியவள் சட்டென கண்களை திறந்து அவன் முகத்தை நேராக பார்த்து, நட்சத்திரக்குறி மாம்ஸ்ட, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமாட என்று பட்டென கேட்க சிவா அதிர்ந்தான். வாட், என்னடி சொல்ற? பிரியா, நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டதும் அதிர்ந்த சிவா, ஏய் லூசு, விளையாடாம் பேச வந்த விஷயத்த சொல்லு. சிவா, நானும் எதுக்கு வந்தேனோ அதை பற்றிதான் பேசறேன் என்று சொல்ல. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. சிவா, மாமா, இந்த விச்சுவோட தொல்ல நாளுக்கு நாள் தாங்க முடியல. பிரியா, யாரு, உங்க அப்பாவையா சொல்ற? சிவா, இல்ல, உன் மாமாவை. பிரியா, கடுப்பேத்தாத ரியா, என்ன நடந்துச்சு விபரமா சொல்லு. சிவா எரிச்சலாக சொல்ல. நட்சத்திரக்குறி, சரி, நீ டென்ஷன் ஆகாத. விபரமா சொன்னாதான் புரியும். இன்னிக்கு காலையில என்ன நடந்தது தெரியுமா என்ற பிரியா சொன்னாள். பிரியா தனது வீட்டின் முன்னால் தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஊஞ்சலில் அமர்ந்து தனக்கு பிடிந்த நாளாசிரியரின் நாளை படித்து கொண்டிருந்தாள். மிகவும் ஆர்வமாக புக் படித்து கொண்டிருந்தவளின் மேலே ஒரு காகிதம் காற்றில் பறந்து வந்து விழ பிரியாவின் கவனம் புத்தகத்திலிருந்து விலகியது. பிரியா அந்த காகிதத்தை எடுத்து பார்க்க அதில் ஏதோ எழுதியிருக்க அதை வாசிக்க போனவள். ஹலோ என்று சப்தமாக ஒரு குரல் கைதட்டி அழைக்க பிரியா சப்தம் வந்த திசையை கவனித்தாள். எதிர் வீட்டு பால்கனியில் ஒரு இளைஞன் இவளை பார்த்து கையசைத்தவன். அது என்னதுதான் என்றவன் அங்கே வரேன் என்று கை அசைத்து சொல்ல பிரியா சிறு புன்னகையுடன் தலை அசைத்தாள். அந்த இளைஞன் அவள் வாசல் கேட்டருகே வந்ததும் பிரியாவும் அருகே செல்ல, ஹாய், ஐ ஆம் ரிதேஷ்
எதிர் வீட்ல மாலினி இருக்காங்களே அவங்க என் சித்திதான், அவங்க அக்கா பையன் என்று அறிமுகப்படுத்தி கொள்ள டீ என்றவள். இந்தாங்க என்று பிரியா அந்த காகிதத்தை அவனிடம் நீட்ட, அதை ரிதேஷ் வாங்க கை நீட்டிய சமயம் பிரியா என்று மூன்றாவதாக குரல் கேட்க இருவரும் பார்க்க பிரியாவின் அப்பா விஸ்வநாதன் தான் அவர்கள் அருகே வேகமாகவும் முகத்தில் கோபமாகவும் வந்தவர். அவள் கையிலிருந்த காகிதத்தை அவளிடமிருந்து வெடுக்கென பறித்தவர் ரிதேலை பார்த்து முறைத்தபடி அந்த பேப்பரில் இருந்ததை படித்தார். படித்தவர் கண்கள் இரத்தமென சிவக்க, முகமெல்லாம் கோபம் கொப்பளிக்க, பொறுக்கி நாயே எவளோ தைரியம் இருந்தர் என் பொண்ணுக்கே லவ் லெட்டர் கொடுப்பட என்றவர் சற்றும் யோசிக்காமல் ரிதேஷ் கன்னத்தில் பளாரென அறைந்தார். ரிதேஷ் குழப்பத்துடனும் அதிர்ச்சியுடனும் நிற்க, பிரியா அதிர்ச்சியுடன் இருவரையும் பார்த்தவனி அப்பா என்றவளை, சீ வாயை மூடு, பேசாம உள்ள போ என்று பெருங்குரலெடுத்து அதட்ட பிரியா கப்பென வாயை மூடியவள் அங்கேயே நிற்க, அங்கிள் நீங்க தப்பா நினைச்சுட்டு இருக்கீங்க என்று ரிதோஷ் எடுத்து சொல்ல வர, எவ கிடைப்பான்னு திரியறியா, அதுக்கு உன்னை விட்டு வச்சாதான, உன்னை என்ன செய்றேன் பாரு, போலீஸ்க்கு கால் பண்றேன் என விஸ்வம் மொபைலை எடுக்க, அச்சோ அப்பாட அவசரப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல என்று பிரியா சொல்ல, நட்சத்திரக்குறி நீ பேசாத, நீயும் அந்த ஓடுகாலி மர்த்திரி எவன் கூடவாவது ஓடலாம்னு பார்க்கறியா, அப்படி எதுவும் மனசல இருந்தா அத மறந்து ஓடற காலை ஓட்டச் சுடுவேன் என்று அசிங்கமாக பேசிய விஸ்வநாதனை அதிர்ந்து போய் பார்த்தாள். அட என்று ஏதோ சொல்ல வர அதற்குள் தெருவில் இரண்டொருவர் திரும்பி பார்க்க பிரியாவிற்கு அசிங்கமாக இருக்க வாயை மூடிக்கொண்டாள். அப்போது அங்கு வந்த ரிதேஷின் சித்தி மாலினி, ரித்து என்னடா ஏன் இங்க நிற்கற என்றவள் அவன் கன்னத்தில் இருந்த சிவப்பை பார்த்தவள். என்னடா ஆச்சு என்று பதறியவளை, ஒண்ணுமில்லை சித்தி என்றவனை, சார் மேல தப்பு இல்லனா சொல்ல வேண்டியதுதான, ஏன் மழுப்பலும் என்று விஸ்வநாதன் நக்கலாக சிரிக்க, என்ன சார் சொல்றீங்க, இவன் என்ன தப்பு செஞ்சான் என்று மாலினி சிறு கோபத்துடன் கேட்க, இவன் என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் என்று விஸ்வநாதன். மாலினி ரிதேஷை உண்மையா என்பது போல பார்க்க, நட்சத்திரக்குறி இல்ல சித்தி, இது இந்த பொண்ணுக்காக எழுதுனது இல்ல, இதை நான் எழுதிக்கிட்டிருந்தப்ப காற்றுள் பறந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து விழுந்துடுச்சி, அதை இந்த பொண்ணு எடுத்து வந்து குடுத்தாங்க, அதை பார்த்த இவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டார் என்று ரிதேஷ் சொல்ல, இந்த கதைய நான் நம்பணுமா, பொறுக்கி தனம் பண்ணிட்டு சமாளிக்கறியா விஸ்வநாதன் பேச மாலினிக்கு ரோசம் வர, நட்சத்திரக்குறி சார் மரியாதையா பேசுங்க, இவன் ஒன்னும் அப்படிப்பட்டவள் கிடையாது, அவன்தான் சொல்றானே, உங்க பொண்ணுக்காக எழுதலைன்னு சொல்றான்ல, அப்பறம் ஏன் இப்படி பேசறீங்க, உங்க வீட்ல பிரச்சனைனா உங்களோட வச்சுக்கங்க, அத விட்டுட்டு எங்க பையன் மேல அனாவசியமா பழி போடாதீங்க, நீ வாடா ரித்து நாம போகலாம் என்று அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள் மாலினி. விஸ்வநாதன் பிரியாவை முறைக்க, அப்பாட அவன் சொல்ற மாதிரிதான் நடந்தது, அவனுக்கும் எனக்கும் எந்த சமுபந்தமும் இல்ல பிரியா, நட்சத்திரக்குறி நான் யாரையும் நம்ப தயாரில்ல, ஏற்கனவே பட்ட அவமானம் போதும், இனிமேல் அவமான பட தயாரில்ல, இதுக்கு ஒரு முடிவு பண்றேன் என்று அவர் உள்ளே செல்ல, பிரியா அவரை பின்தொடர்ந்தாள். பிரியா சொல்லி முடிக்க சிவா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவன், எல்லாம் புரியுது ரியா, ஆனா நம்ம கல்யாணத்தை பற்றி பேகனியே, அதுதான் புரியல. சிவா, காலையில நடந்தை வச்சு உன் மாமாவுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு, உடனே பாண்டிச்சேரியில இருக்கிற என் பெரியப்பாவுக்கு போனை போட்டு எனக்கு நல்ல பையனா பார்க்க சொல்லிட்டார், எனக்கு முகம் பார்த்து பழகாத யாரையோ கட்டிப்பதுக்கு என்னை புரிஞ்சுக்கிட்ட உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு தோணுது என்று பிரியா சொல்ல, சிவா சிறு புன்னகையுடன் அவளை பார்த்தான். என்ன பார்க்கற மாமா, உனக்க என்னை பிடிக்கும்தான பிரியா பரிதாபமாக கேட்க, அவள் தலையில் கை வைத்து மெல்ல ஆட்டியவன், நட்சத்திரக்குறி பிரியா எனக்கு உன்னை ரொம்ப படிக்கும்டி, நீ விபரம் தெரிஞ்ச சின்ன வயசுல இருந்து மாமா மாமானு என்னை சுற்றி வந்த பிரியா குட்டியாதான் தெரிய, உன் முகத்தை பார்த்தா உன் கூட பேசினா என் கவலைலாம் பறந்துடும், நீ எனக்கு நல்ல தோழியாதான் தெரிய, உன்னை போய் மனைவியா எப்படி அப்படி ஒரு ஃபீல் கண்டிப்பா வந்ததில்ல, வரவும் வராது. சிவா, என்ன மாமா, நான் உன்னைதான் நம்பிட்டு இருந்தேன், இப்படி பேசற
எனக்கு பயமா இருக்கு மாமா. அப்பா என்னை அவசரப்பட்டு யாருக்கும் கட்டி வச்சுடவாரோன்னு பயமா இருக்கு. நான் படிக்கணும், உங்க கூட நம்ம ஃபேமிலி கூடவே இருக்கணும் மாமா. அப்பா கிட்ட பேசுங்க, அவர் நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பார். பிரியா. நட்சத்திரக்குறி சரி, நான் மாமா கிட்ட பேசறேன். நீ கவலைப்படாத. இதுக்கு ஏன் இப்படி பயப்படற, நீ அழுகவும் என்னவோ ஏதுவோன்னு பயந்துட்டேன் என்று சிரிக்க பிரியாவும் சிரித்தான். உன்கிட்ட வந்து பேசவும் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு மாமா என்று அவன் கையை பிடித்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். சிவாவின் அப்பா தியாகராஜனின் தங்கை பாரதியின் மகள்தான் பிரியா.